பார்க்கவே இவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கோ. இது இந்த வளர்ப்பு இது இந்த மாதிரி என்று சொல்றேன் பாருங்க. இந்த தொட்டி வந்து ஒரு அடிதான் உயரமே இருக்குது. இதுக்குள்ள ஒரு சொட்டு மண் போட்டு இருக்கிறோம். சும்மா ஒரு 2 இன்ச்சு இதுக்கு மண்ணை போட்டுட்டு மேல முழுக்க தண்ணி தான். அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் இப்படி ஒரு கொஞ்சம் போட்டீங்கன்னு சொன்னா ஒரு கிழமை 10 நாள்ல தொட்டி நிறைய வந்துடும். இப்ப இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவும் எங்களுக்கு இருக்குது. வளர்க்குறதும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு ஒரு பசலை சிறை ஒன்றும் இல்லை. அதுக்கு போட்டு தண்ணியை நிரம்ப விட்டு விட்டா 2 பாட்டில வளரும். நாங்க அள்ள அள்ள இன்னும் பெருகி கொண்டே இருக்கும். நாங்க தேவைக்கு அள்ளுவோம். அள்ள அள்ள அது திரும்ப திரும்ப வளர்ந்து வளர்ந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். அழியாம இருக்கும். இப்படி தண்ணி கூட வந்து கீழே விழுந்து அழிஞ்சு போனா சரி. மற்றபடி இது கனகாலமா எங்கள்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு இது இவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. பச்சை கம்பளம் விரிச்சா போல தோட்டத்துக்கு. இதுவும் ஒரு அழகான வித்தியாசமான ஒரு சிறு தாவரம் மாதிரி. இந்த தொட்டி மழை கொஞ்சம் கூட பெய்ததால தண்ணி வடிஞ்சு கீழே கொஞ்சம் சோளா விழுந்தும் போச்சு, கொட்டு கொட்டு போச்சு. பக்கத்து தொட்டிக்கே இப்பதான் போட்டிருக்கிறோம். அதுவும் வளருது. இது நல்ல ஒரு சத்து நிறைஞ்ச பால் எல்லாம் கூட எடுக்கும். மாடுகளுக்கு சாப்பாட்டுக்கு தவிடு அதுகளோட எல்லாம் கலந்து போட சும்மாவும் சாப்பிட போடலாம். இந்த ஒரு வித்தியாசமான ஒரு பச்சை கம்பள அசோலா. எத்தனை பேர் கண்டீங்களோ தெரியாது. எங்களோட வீட்டு தோட்டத்தில் நாங்கள் வளர்க்குறோம். அதான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டுவோம்ன்ட்டு தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன்.